ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் இளமூர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். துளாராசி நேயர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துளாராசி நேயர்களே, இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும் 9 கூடிய பாக்கியாதிபதி ராசியிலே இருப்பதும் 2 கூடிய செவ்வாய் 2இல் ஆட்சி பெற்று குரு பார்வையோடு இருப்பதும் வெகு சிறப்பான யோகம். அதே இது 11 கூடிய சூரியனும் 2இல் இருந்து குரு பார்ப்பது வெகு சிறப்பு. பொருளாதாரத்தில் வளர்ச்சி, தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள், இரட்டை அடிப்பு லாபம். தொழில்துறையில் இரட்டை அடிப்பு லாபம். அது 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சில பேருக்கு மகாலட்சுமி யோகத்தையும் ஏற்படுத்தும். மகாலட்சுமி யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றங்கள், புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகளை உண்டாக்கும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களையும் உண்டாக்கும். இந்த துளாராசினியர்கள் கார்த்திகை 11 வரைக்கும் சுக்கிரன் அதில் ஆட்சி பெற்று ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதும், கார்த்திகை 11க்கு மேலே 2ஆம் இடத்தில் மாறுவதும், கார்த்திகை 20 பாக்கியாதிபதி புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வருவதும் இன்னும் கூடுதல் யோகத்தை ஏற்படுத்தும். மாத இறுதியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொருளாதாரங்கள் நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை, இடம்பொருள் வாங்குவது, வீடு கட்டுவது, இந்த பாக்கியங்களை உண்டாக்கும். ஏற்கனவே ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயது கடந்தவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உண்டாக்கும். அதாவது திருமண வயதுனா ஆண் பெண் இருவருக்குமே உண்டு. அது வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். அதில் எந்த குறை வராது. 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இந்த ஃபைனான்ஸ் ரீதியாக பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ரியல் எஸ்டேட் 2இல் செவ்வாய் இருப்பது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில், கட்டட கான்ட்ராக்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் பொருள், எலக்ட்ரானிக்கல் பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, 5இல் சனி இருப்பது ராகு சம்மந்தப்பட்டிருப்பது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், பிளாஸ்டிக், ரப்பர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் லேட்டானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாகும். 4ஆம் இடத்தை உங்களுக்கு பார்ப்பது வெகு சிறப்பு. உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். வயது கடந்தவர்கள், அதாவது 60 வயதிற்கு மேல் கடந்தவர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். துளாராசினியர்களுக்கு அது ஆண் பெண் இருவருக்குமே அந்த அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. அதற்கு காரணம் 2இல் சூரியன் இருப்பது உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, நரம்பு 5இல் சனி இருப்பது நரம்பு சம்மந்தப்பட்ட துறை. இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும். அல்லது வெளியூர் சென்று படிக்கக்கூடியது, இந்த வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல மாற்றமான ஒரு மாதமாக அமையும். உங்களுக்கு மாற்றம்னா என்ன? நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி இதுகளை புறமே உங்களுக்கு தரக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். துளாராசினியர்கள் ஏற்கனவே போன மாதங்களில் சற்று தொழில்துறை மந்தமாக இருந்தவங்களுக்கு புறாமே இந்த மாதங்கள் நல்லா சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது. அதே இது உணவு சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். உணவுனா அது டீ கடை, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, புதன் 2இல் இருப்பவர்களுக்கு பத்திரிகை துறை, அச்சுத்துறை, எழுத்து சம்மந்தப்பட்டது, பத்திராவிசு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் புதிய வருவாயை ஏற்படுத்தும். உங்களுக்கு துளாராசினியர்கள் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, ஆடை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, கணிதம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். துளாராசினியர்கள் நீங்கள் வாரந்தோறும் வணங்க வேண்டியது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமூர் குமரன். நன்றி, வணக்கம்.